ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தை ஒட்டி கோவை ரேஸ்கோஸ் சாரதாம்பாள் கோயிலில் அம்மனுக்கு லட்சம் வளையல்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தவிர சேலை, கோபுர கலசம், தாமரை, கும்பம், வீணை முதலியவை கண்ணாடி வளையல்கள் கொண்டும் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. வளையல் அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் அம்மனை வெள்ளிக்கிழமை வரை தரிசனம் செய்யலாம். அன்றைய தினம் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். தீமா வச்சுட்டு பண்றோம். அதுல வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தீம் அதை வந்து இன்னொருத்தர் பண்ணிருக்கவும் முடியாது, இன்னொருத்தர் அது பண்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவா. அந்த மாதிரி ஒரு தீம் ஒரு 6 மாசமா உட்காந்து வேலை பண்றோம். சுமார் ஒரு 40,000 வளையல்லேருந்து முதல்ல தொடங்கி இந்த வருஷம் சுமார் 1.5 லட்சம் வளையல் வரைக்கும் நாங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு தடையும் வரக்கூடிய வளையல வந்து கடைசி வளையல் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம். அடுத்த வருஷம் திருப்பி புது வளையல் வாங்குவோம். அதுல வந்து கண்ணாடி வளையல் தான் எல்லா வருஷமும் யூஸ் பண்ணிருந்தோம். இந்த வருஷம் கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய பண்ணிருக்கிறதுனால ஏகப்பட்ட டெக்கரேஷன்ஸ், நிறைய சாண்டிலியர்ஸ் அப்படிலாம் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து அதை ஹைலைட் பண்ணிருக்கோம். முன்னாடி வந்து அம்பாள்கிட்ட மட்டும் இருக்கும், அப்புறம் துர்கைட்ட பண்ணினோம். இப்ப துர்கை, அம்பாள் அது தவிர தனியா ஒரு ஏரியாலையும் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம். அதோட ஐதீகம் என்னன்னாக்க எல்லா மக்களும் வளையல் அணியறதுங்கிறது நம்மளோட சம்பிரதாயம், ஹிந்து சம்பிரதாயம். அந்த சனாதன தர்மத்தில் உள்ள அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு கோயிலேருந்து வரக்கூடிய வளையல பிரசாதமாக கொடுத்து எல்லாரும் போட்டுக்கணுங்கிறது எங்களோட ஒரு ஆசை.